Wonderla! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆனால் இப்போ விஜய் மாதிரியான நாட்கள் வந்து அவரும் வந்து இப்போ அரசியலுக்கு வராரு. வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்து பவன் கல்யாணம் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் சொன்னார். ஆனால் வந்துட்டு முதலமைச்சருக்கு மட்டும் எதுவும் பெருசாக வாழ்த்து சொல்லல, அதை ஸ்டாலினுக்கு எதுவும் சொல்லன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கார். யார் சார் ஒரு முதலாளி? பாஜகவுடைய பிடிஎம் தானே அவர். விஜயா வேற என்ன சார்? ஆனால் அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுலாம் வரலையா? மக்களுக்கு என்ன சேவை செஞ்சார்? முன்னாடி நிறைய தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டாக்க உடனே எலெக்ஷன். விஜயகாந்த் இதை விட அதிகமாக கொடுத்தாரு. ஆனால் வந்துட்டு பிஜேபியினுடைய நிர்பந்தத்தில் தான் அவர் வராதா? வேற இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய மிரட்டல் வெளிப்பட்டார். இன்னைக்கு பிஜேபியுடைய மிரட்டல் உள்ள வந்தார். விஜய் மிரட்டுற அளவுக்கு என்ன சார் இருக்கும்? அப்படி இன்கேஸ் பாஜக வந்துட்டு மத்தியில் விழுந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவரோட அரசியலுக்கே வராமல் இந்த வம்பே வேணான்னு ரஜினி போன மாதிரி மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. அவங்க அப்பாவும் இருக்கிறாரு கூட. இப்போ வேண்டாமா நமக்குன்னு சொல்லி. ஆனால் விஜய் வந்து 2026 வராருன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர், ஏடிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகளோட எல்லாம் சேர்ந்து இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்து, சீமான் மாதிரியான ஆட்கள் துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்து அப்படியே டிஎம்கே வந்து எதிர்ப்பாங்கன்றாங்க. இதெல்லாம் சாத்தியம்? நிச்சயமாக சார். ஒருத்தர் வந்து 3 எலெக்ஷனில் நின்னார். ஒரு எலெக்ஷனில் கூட ஒரு டெபாசிட்டே வாங்க. ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மருத்துவ காந்தமையா காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சரி, இப்போ ஆந்திராவில் கூட வந்துட்டு இன்றைக்கி பதவியேற்பு விழா நடந்தது. ரஜினிகாந்த் அவர்கள்லேருந்து பாலகிருஷ்ணா எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போது ஓபிஎஸ் அவர்கள் போயிருக்காங்க. ரஜினிகாந்துக்கு பக்கத்தில் அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க. ஓபிஎஸ் வந்துட்டு 2வது ரோலில் தான் உட்காந்துருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு ஹைரார்கி இது? பிரபலங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஓபிஎஸ்க்கு என்ன இது இருக்குது? ஓபிஎஸ் பிரபலம் இல்லையா சார்? ஓபிஎஸ் ஒரு கட்சியினுடைய தலைவர். மோடி வந்து பதவி ஏற்றுக்கிட்ட போது ஜெயலலிதா போனாங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். 10வது ரோல் உட்கார வச்சான். அதை இளங்கோ அந்த EVKS இளங்கோவை ஏதோ பேசும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப பேச்சு. இது மோடி பதவியேற்பு விழாவில் இதெல்லாம் பேசியிருக்கலாமேன்னாரு. வாய் முடின்னு உட்காந்துருச்சு. 10வது ரோலை பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்குது. அதுதான் நிலமை. கூப்பிட்டாங்கங்கிறதுக்கு போகக்கூடாது. ரஜினிகாந்தை ஏன் கூப்பிடுறாங்கன்னா அவங்க மறுபடியும் பிஜேபியை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவர் போகிறாரு. ஆனால் ரஜினிகாந்த் எப்பேற்பட்ட ஆளுன்னாக்கா யாருக்குமே எந்த பாதகமும் வரக்கூடாது சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி பேரையும் சொல்லி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டார். எதிர்கட்சிக்கு வாழ்த்து, விசிகேக்கு வாழ்த்து, சீமானுக்கு வாழ்த்து, உனக்கு வாழ்த்து, எனக்கு வாழ்த்து, உங்களே என்னை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு நிற்காத ஃபார்வர்ட் பிளாக் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் அதில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். அவர் போகிறத வச்சுக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது. அதில் என்னன்னா, இன்னும் இந்த வடநாட்டுக்காரருக்கு வந்து ரஜினிகாந்த் டாப் ஸ்டாராக இருக்கார், சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமாவும் உழுந்து போச்சு, அவரும் உழுந்து போயிட்டார். இப்போ அவர் ஏதோ அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை அவரை பிடிச்சிக்கிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எங்கெங்கே இருக்குது? சினிமா முடிஞ்சு போச்சு. இன்னும் வடநாட்டுக்காரருங்க வந்து தென்னாடுனாவே சினிமா ஓரியன்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து குழப்பம்தான். ஆனால் சுற்றி இப்போ பெரிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விஜய்க்கு கூட அழைப்பு கொடுக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் சுற்றி ரஜினியை மட்டுமே கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன? அவருக்கு தான் இன்றைக்கும் பெரிய வேல்யூ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் மீடியா கொடுக்குற ஹைப்பு தானே. ஜெயிலர் படம் வந்து வந்த 3வது நாள்லேயே 1000 கோடி ரூபா வசூல் ஆகிடுச்சுன்னு விட்டாங்களா கதை? அப்படி தான் அதை நம்புகிறாங்க. வேறு என்ன பண்ணுறது சார்? ஆனால் இப்போ விஜய் மாதிரியான நாட்கள் வந்து அவரும் வந்து இப்போ அரசியலுக்கு வராரு. வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்து பவன் கல்யாணம் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் சொன்னார். ஆனால் வந்துட்டு முதலமைச்சருக்கு மட்டும் எதுவும் பெருசாக வாழ்த்து சொல்லல, அதை ஸ்டாலினுக்கு எதுவும் சொல்லன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கார். யார் சார் ஒரு முதலாளி? பாஜகவுடைய பிடிஎம் தானே அவர். விஜயா? வேற என்ன பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தானே அவர் அரசியலுக்கு ஒரு நினச்சிருந்தா அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி அதுலேயே பின்னணி நின்று கொண்டு போயிருக்கலாம். இல்லை, அன்றைக்கி ஜெயலலிதா மிரட்டணுன்னு ஓடினவர், இன்றைக்கி பாஜக மிரட்டணுன்னு வந்தவர். அவ்வளோதான். நல்லா இருக்குது. ஜெயலலிதா மிரட்டணுன்னு ஓடினவர், பாஜக மிரட்டணும் வந்தவர். அவ்வளோதான். அவர் தான் விஜய். அவருக்குன்னு ஒரு இது சுயமாக ஒன்றுமே இல்லையே சார். ஆனால் அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுலாம் வரலையா? அப்போது மக்களுக்கு என்ன சேவை செஞ்சார்? இல்லை, முன்னாடி நிறைய தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டாக்க உடனே எலெக்ஷன் இல்லாமா? விஜயகாந்த் இதை விட அதிகமாக கொடுத்தாரு. இதை விட பிரமாதமாக கல்வி சேவை செய்கிறாங்க. சூர்யாவும் கார்த்திக்கும் சிவகுமார் குடும்பம் பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து அவங்க குடும்பத்தில் போய் பாருங்கள். அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் வந்து நின்று காலில் உழுந்து கும்பிட்டு போகிறத பாருங்கள். கல்வி கண் கொடுத்தவங்கன்னு பேசிக்கிறாங்க. அவங்க எலெக்ஷனுக்கு வரலையே. சேவை செய்கிறவங்க வந்து எங்கே வேணாலும் செய்வாங்க.
அது எலெக்ஷனுக்கு வரணுங்கிற அவசியம். 2 ஸ்லேட்டை கொடுத்துவிட்டு 2 பல்பத்தை கொடுத்துவிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே விஜய் என்ன பண்ணார்? கொடுத்துட்டு அம்பேத்கரை படியுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன்கிட்ட என்ன சொல்லணும்? வள்ளுவரை படியுங்கள், புத்தரை படியுங்கள், இயேசுவை படியுங்கள், லெனினை படியுங்கள், கார்ல் மார்க்ஸை படியுங்கள், இப்படிலாம் சொல்கிறது. நியூட்டன்ஸ்லாம் ஓம்ஸ்லாம் படிக்க அதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு அம்பேத்கரை படியுங்கள், அவரை படியுங்கள், இவரை படியுங்கள்னா என்ன அர்த்தம்? அரசியல் ஏன் சொல்கிறேன்? ஆக உன்னுடைய இது வந்து எனக்கு எலெக்ஷன் கடைசியாக என்னை பாருங்கள், எனக்கு ஓட்டு போடுங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்டுக்க வேண்டியது தானே. அதை கூட அவருக்கு சொல்ல தெரியல. வசனகர்த்தா சரியாக வசனம் எழுதி கொடுக்கல, காலி போயிட்டார். ஆனால் வந்துட்டு பிஜேபியினுடைய நிர்பந்தத்தில் தான் அவர் வராதா? வேற என்ன, அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய மிரட்டல் வெளியே போயிட்டார், இன்றைக்கி பிஜேபியுடைய மிரட்டல் உள்ளே வந்திருக்கார். விஜய் மிரட்டுற அளவுக்கு என்ன சார் இருக்கும்? இப்போ பெரும்பாலும் நடிகர்களை வந்துட்டு ஏதாவது ஏங்க என்னதான் நடிகை என்னவாக இருந்தாலும் ஒரு பிளாக் பண்ணின்னு ஒன்று இருக்காதா? இருக்கும் நிச்சயமா. அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? அதுக்கு பயந்து போனவங்க தானே. அதிமுக ஏன் நாசமாக போச்சு? அத்தனை பேரும் பிளாக் பண்ணி வச்சுருந்தா ஒரு மிரட்டல் ஒன்றும் பண்ண முடியல, வாய மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நெய்வேலியில் விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்களே, அந்த சம்பவத்துக்கு அப்புறமே ஒரு பிஜேபி சார்ந்து இருக்கிறாரோ? அதோட முடிஞ்சு போச்சு. இந்த வம்பே வேண்டாம். ஆள்பவனை நம்பு, அவ்வளோதான். ஆண்டவனை நம்பாதே, ஆள்பவனை நம்பு, அவ்வளோதான். சரி, ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 2026 வராருன்னா விஜயனுடைய அரசியல் வந்துட்டு அப்போ டிஎம்கேக்கு எதிராக தான் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது வரையிலும் பாஜக ஸ்ட்ராங்காக இருந்தால் மத்தியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா விழுந்துச்சுன்னா அவர் கவலையப்பட்டுக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் வந்து கருப்பு சிவப்பு போட்ட டிஎம்கே கலர் போட்ட சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு வந்து ஓட்டு போட்டோம். ஆமாம் அதுவும் ஆமாம். ஸோ அப்போ அப்படி இன்கேஸ் பாஜக வந்துட்டு மத்தியில் விழுந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவரோட அரசியலுக்கே வராமல் போயிடுவார். ஓ, இந்த வம்பே வேணான்னு கூட ரஜினி போன மாதிரி இவரும் போன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. அவங்க அப்பாவும் இருக்கிறாரு கூட, இப்போ வேண்டாமா நமக்குன்னு சொல்லி இது பண்ணி. ரஜினிக்காவது ஒரு காரணம் இருந்துச்சு, உடம்பு சரியில்லைன்னு. விஜய்க்கு என்ன காரணம் சொல்லி ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் தப்பிச்சார். இல்லாட்டி அவர் வந்து பாஜக மிரட்டுக்கு கட்சியெல்லாம் ஆரம்பித்து இதெல்லாம் செயலாளர்லாம் போட்டார்ல, அவங்க சொன்னதுக்கு பயந்த மாதிரி காட்டினார். அப்புறம் வந்து கொரோனாவில் வந்து படுத்துட்ட மாதிரி உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ணார். இதுக்கப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்தானவர் வந்து மிரட்டி எலெக்ஷனில் நிற்க வச்சானாக்கா எதுக்காக இவ்வளவு பண்ணாங்களோ அந்த ரசிகருக்கு கோவம் வந்துடும்ல. அவங்க அத்தனை பேர் எடுத்து ஓட்டு போட்டாங்க, பாஜக என்ன ஆகுது? அதனால தான் வாய மூடிட்டுட்டாங்க. ரஜினி அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருங்கிறது அதில் தான் அவர் ப்ரூவ் பண்ணார். ஒன்று பண்ணிக்க முடியல. பிஜேபியால் கடைசிவரில் கிட்ட நெருங்க முடியல. அவரை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. அப்போயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் க்ளீனாக கட்டிட்டு விட்டுருவாங்க. இப்போ விஜயும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பிஜேபியிலேருந்து எப்படி தப்பிப்பார்? இது மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ பிஜேபியினுடைய நாட்களை பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே ஒரு நிலையில்லாத ஒரு அரசாங்கமாக. என்ன ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் நான் பார்க்குறேன்னா, ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத இலாக்காக்களை வந்து நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து. ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த பள்ளத்துக்கு கொண்டு வரதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சார், ஆனால் இப்போ விஜய் வந்து 2026 வராருன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர், ஏடிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகளோட எல்லாம் சேர்ந்து இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்து, சீமான் மாதிரியான ஆட்கள் துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்து அப்படியே டிஎம்கே வந்து எதிர்ப்பாங்கன்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். ஒருத்தர் வந்து 3 எலெக்ஷனில் நின்னார். ஒரு எலெக்ஷனில் கூட ஒரு டெபாசிட்டே வாங்கலை. அவரும் இதுவரையில் எலெக்ஷன்லேயே நிற்காத இவரும் ஒன்றா சேர்ந்து திமுகவை தோக்கடிக்க போகிறாங்க. நம்புவோம். எலெக்ஷனே பார்க்காத ஒரு ஆசாமி, எலெக்ஷனில் டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆசாமி, 2 பேரும் சேர்ந்து திமுகவை அழிக்க போகிறாங்களா? ரைட்டு பண்ணட்டும், யார் வேணாங்க சார். ஆனால் வந்துட்டு இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆயிடுச்சு சார் நான் தொழில். எனக்கு அந்த கேள்வி தான் எனக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்ற தேர்தலில் 3வது பெரிய கட்சின்னு சொன்னாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன், அப்போ அங்கீகாரம் கொடுக்கலையா? 3வது பெரிய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கலையா? இப்போ தான் கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ நாள் அங்கீகாரம் இல்லாமல் தான் 3வது பெரிய கட்சியாக இருந்தார் அவர். ஆக 8% வாக்கு கூட வாங்காத ஒரு கட்சியை வந்து 3வது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது. இப்போ தான் 8% வாங்கியிருக்காரு, இப்போ தான் அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னா தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு. அவங்களுடைய இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா என்ன ஆகுது? அதை நம்பிக்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுது? 3வது பெரிய கட்சி, ஆனால் அங்கீகாரம் கிடையாது. இந்த தடவை அட்ரஸே இல்லாமல் இப்போ நின்ன இடத்துல எல்லாம் தோத்தாச்சு, டெபாசிட் போயிடுச்சு, அங்கீகாரம் கொடுக்குது. அதே பாமக ஏறத்தாழ வெற்றிக்கு வந்துருச்சு. அந்த பாமகவுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுற எதனால் பண்ண? யாரை தூக்கி விட பண்ண?
ஆக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாதுன்னு சொன்னது காரணம் இது தான். எந்த ஒரு விதிகளையும் பின்பற்றாமல் என்ன வேணாலும் தாந்தோன்றித்தனமாக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த எலெக்ஷன் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம சந்தேகப்பட்டது காரணமே எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இல்லைங்கிறது தான். அதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். சார் ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் சிஎம் ஆவாரா? இந்த நாட்டில் யார் வேணாலும் ஆகலாங்க. அமெரிக்காவில் நிக்சன் வெளியே போன போது இம்பீச்மெண்ட்டில் வெளியே போயிட்டார். பிரசிடெண்ட்டாக ஃபோர்டுன்னு ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன்லேயே நிற்காமல் பிரசிடெண்ட்டாக வந்த ஒரே ஆளவர் தான் அமெரிக்க வரலாற்றில். அந்த ஃபோர்டு எங்கேயோ உட்காந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து பிரசிடெண்ட்டாக விவசாயம் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு ஜாதகம் யாருக்கு இருந்ததுன்னா யானை மாலை போட்டதால் ஆளை வந்த ராணின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு யானை மாலை போட்டுச்சு, அவன் ராஜா ஆகிட்டான்னு அந்த காலத்தில் கதை உண்டு. அது மாதிரி யானை மாலை போடுற மாதிரி ஒரு சீனு விஜய்க்கு வந்து நான் அவரும் ஆகலாம். ஏன் வரக்கூடாது? ஏன் நீங்கள் கூட ஆகலாம், நான் கூட தான் ஆகலாம். நன்றி சார். ரொம்ப இல்லை, யானை வரணும். யானை வரணும் வரணும், அது கரெக்டாக நம்ம கடத்தில் போடணும். அதுக்கு பேர் தூக்கிக்கிற சுற்றி வீசி பிடிச்சா போச்சு. அந்த யானை ஒரு மாலை போடுதா இல்லை தூக்கி வீசுதாங்கிறது பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.